Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெருக்களில் புரட்சித் தலைவர் பெயர் வைக்க அதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தெருக்களின் பெயர் மாற்றம் தொடர்பான உத்தரவில் வேண்டும் என்றே புரட்சித் தலைவரின் பெயரை புறக்கணித்த விடிய அரசிற்கு மக்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக நகர செயலாளர் பூக்கடை KC சரவணன் தலைமையிலான நிர்வாகிகள் நகராட்சி ஆணையரை சந்தித்து மதுராந்தகம் தெருக்களுக்கு புரட்சித் தலைவர் பெயர் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். மேலும் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், தன் வீட்டையே காது கேட்காதவர், கண் தெரியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தன் வீட்டையே அர்ப்பணித்தவர். அவர் பேர் இதில் இடம்பெறவில்லை. ஆகையால் எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயரை இதில் சேர்க்க வேண்டும் என்று இன்று நகராட்சியில் மனு அளித்துள்ளோம். உடனடியாக அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம். அப்படி அவர்கள் பெயர் வைக்கவில்லை என்றால் மதுராந்தகம் நகராட்சியும் தமிழக அரசையும் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, கோமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 4 நாட்களாக தினமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கோமாப்பட்டில் வீட்டை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஆயால்பட்டி கிராமத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழையால் ஆயால்பட்டி கிராமத்தில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதாகவும் பல சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு தேங்கிய மழைநீரால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்தனர். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பள்ளி வந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தடுப்பணையில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் நேரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆம்பூர் பெத்தலஹேம் 4வது வீதியைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள ஆனை மடகு தடுப்பணையில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருந்த அஜய் திடீரென நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார். இதனை அடுத்து நீரில் மூழ்கிய இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தென்காசி மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலூரில் தொடர் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் மழைக்கால பாதிப்புகளை சமாளிக்க விடியா மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதிகளிலும் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கருவேப்பிலை ரயில்வே கேட் பகுதியில் ஆம்னி பேருந்தில் 20,81,000 ரூபாய் ஹவாலா பணம் கொண்டு சென்ற நபர் சிக்கினார். கருவேப்பிலை ரயில்வே கேட் பகுதியில் சென்னையில் இருந்து தொண்டி நோக்கி செல்லும் ஆம்னி பேருந்தில் கொண்டு வரப்பட்ட 20,81,000 ரூபாய் ஹவாலா பணம் சிக்கிய நிலையில் பணத்தை ஆம்னி பேருந்தில் எடுத்து வந்த அமீர் என்பவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் கசிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருங்களத்தூர் மண்டல அலுவலகம் பின்புறம் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு சோதனை கட்டமாக தண்ணீர் நிரப்பிய போது தொட்டியின் கீழ்ப்பகுதியில் கசிவு ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதுடன் திறப்பு விழா காணும் முன்பே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூடு விழா கண்டுவிடுமோ என மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். பட் எங்களுடைய வரி பணமும் வீணா போகுது, தரமான வேலையும் செய்யல. அப்ப இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் தூங்குறாங்க, மாநகராட்சியில வேலை செய்யறவங்க தூங்குறாங்க. அப்ப ஓட்டு வாங்க மட்டும் வர்றாங்க. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டி ரொம்ப ஒரு கேவலமா குவாலிட்டி இல்லாம இருக்குது அப்படின்றது ஒரு வருத்தமான பதிவு. அது சம்பந்தப்பட்ட வகையில முறையா ஒண்ணு அதை உடைச்சிட்டு புதுசா கட்டணும், அப்படி இல்லைன்னா யார் அதை தரம் இல்லாம கட்டினாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கின்றதுதான் பகுதி மக்களுடைய கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் பள்ளியம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலியா பள்ளிவாசல் தெருவில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தேங்கி கிடக்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அதனால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சாலும் இந்த தெருவில் வந்து தண்ணி நிற்கிது. தலைவர்கிட்ட சொல்லி பார்த்துறோம், தலைவரும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க தவிர எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. வந்து ஒரு நாள் பார்த்து வண்டி வருது, வீடு ஆஃபீஸ்லேருந்து வண்டி வருது, வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு திரும்பி பார்க்குறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. தண்ணி குளம் போல நிற்கிது, அது சாக்கடை தண்ணி வேற வந்து சாயுது. நான் காலை வேற ஊனம், எனக்கு நடக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறேன். ஜுரம் வருது, டெங்கு காய்ச்சல் வருது, எல்லாமே வருது. அந்த தண்ணியில் ஒரே நாத்தமாகுது, அந்த தண்ணியில் புழுகுது சார். தலைவர்கிட்ட கூட சொல்லி பார்த்துட்டோம், உள்ள அவர் எடுக்கிற ஸ்டெப் எடுக்கோ இல்லை சார். தென்காசியில் தனியார் சூரிய மின் திட்டத்தை கண்டித்து சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது அடையாள அட்டைகளை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தனர். கள்ளத்திக்குளம் கிராமத்தில் சுமார் 350 ஏக்கரில் விவசாய நிலத்தை அழித்து சூரிய மின்சக்தி திட்டம் செயல்படுத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. அப்பகுதி கிராம மக்கள் தங்களது குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு திருநெல்வேலி தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து தபால் மூலம் அனுப்பி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.